இந்த உலகத்துல மனித குலத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம் எது தெரியுமா? அதுதான் மரண பயம். ஆன்மீக குருவாக கருதப்படும் ஓஷோ தன்னுடைய புத்தகத்தில் டெத் த கிரேட்டஸ்ட் ஃபிக்ஷன், மரணம் ஒரு கட்டுக்கதை அப்படின்ற புத்தகத்துல மரணம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையவே கிடையாது, அது ஒரு பொய், அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. மரணத்தை நாம ஏன் கொண்டாடணும்? சுடுகாட்டுக்கு ஏன் ஓஷோ தன்னுடைய சீடர்களை போக சொன்னாரு? மரண பயத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த மரண பயத்தை கடந்து இந்த வாழ்விலும் சரி, ஆன்மீகத்திலும் எப்படி மிகப்பெரிய உச்சத்தை அடையிறது? இதெல்லாம் இந்த புத்தகத்துல மிக தெளிவா ஓஷோ சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல் புதுசா இருந்தீங்கன்னா, என்னுடைய பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல மோட்டிவேஷனல் மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓஷோ இந்த புத்தகத்துல முதல்ல சொல்றது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல், அதாவது எனர்ஜி எப்போதும் அழியறதே கிடையாது. அது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவமா கன்வெர்ட் தான் ஆகுது. மனித உடலும் அதே மாதிரி தான். அதுக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு மாற்று வடிவம் தான், அது ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல தோன்ற அந்த அலை கடலோரமா வந்து மறைஞ்சு போறத பார்க்க முடியும். ஆனா அந்த அலை எங்க போகுது, எங்க காணாம போகுது அப்படின்னா, அந்த அலை அழிஞ்சு போறது கிடையாது, தொலைஞ்சு போறது கிடையாது. அது மீண்டும் நீராக மாறி கடலுக்குள்ளதான் போகுது. அலை தன்னை தனித்ததாக நினைக்கிற வரையும் தான் அதுக்கு மரண பயம் இருக்கும். தான் ஒரு அலை கிடையாது, தான் ஒரு கடல் அப்படின்னு உணர்ந்த பிறகு அந்த அலைக்கு மரண பயம் ஏற்படுமா? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் இந்த உடல் அழியும் போது இந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது. அந்த ஆன்மா உருமாற்றம் அடைந்து பிரபஞ்ச கடல்ல கலக்குது. எப்படி ஒரு அலை கடல்ல போய் கலக்குதோ அதே மாதிரி இந்த ஆன்மாவும் பிரபஞ்சத்தோட கலக்குது. இது ஒரு உருமாற்றம் தான். அதனாலதான் ஓஷோ மரணம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, மனிதன் ஏன் மரணத்தை கண்டு பயப்படுறான்? மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுறதுக்கு உண்மையான காரணம் இது ஒண்ணுதான். நான் இன்னும் வாழவே இல்லையே அப்படிங்கிறது தான். தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய கனவுகளை, வாழ்க்கைய எதிர்காலத்துக்கு தள்ளி போடுறாங்க பாத்தீங்களா? அவங்கதான் மரணத்தை கண்டு பயப்படுவாங்க. மரணம் வரும்போது உங்களுடைய பணம், அந்தஸ்து, பட்டம், உறவுகள், உங்களுடைய பெயர் எல்லாமே பறிக்கப்படுது. எல்லாமே அழிஞ்சு போகுது. எதோடெல்லாம் நம்ம அடையாளப்படுத்திட்டு இருந்தோமோ, எதுதான் நானு, எதுதான் என் வாழ்க்கை, எதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ, அது எல்லாம் நம்ம கண் முன்னாடி அழியும் போது நாமளே அழிகிற மாதிரி உணர்றோம். அதனாலதான் மரணம் அப்படின்ற போது பயம் உருவாகுது. இங்க நாம அழிகிறது கிடையாது அப்படின்னு நம்ம உணரும் போது அந்த ஃபியர் ஆஃப் டெத்ல இருந்து வெளியே வர முடியும். நாம இந்த பூமியில பிறக்கும் போது எந்த ஒரு அகங்காரத்தையும் கொண்டு வரல. இந்த சமூகம், இந்த சொசைட்டி தான் உங்களுக்கு ஒரு போலி முகமுடிய, அதாவது அகங்காரத்தை கொடுக்குது. மரணம் அப்படிங்கிறது இந்த போலி முகமுடிய கிழித்தெறியது மட்டும்தான். உங்களுக்குள்ள இருக்கிற சாட்சி உணர்வு, கான்சியஸ்னஸ் பிறக்கிறதும் கிடையாது, இறக்குறதும் கிடையாது. உடல்ல மாற்றங்களை கவனிக்கும் அந்த தூய அறிவே, அந்த தூய ஆன்மாவே நீங்கள், நாம அப்படின்னு உணரும் போது மரண பயம் முற்றிலுமாக மறையறதா பார்க்க முடியும். ஓஷோ இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் தியானம். தியானம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, வாழும் போதே இறக்கும் ஒரு கலை. தியானம் அப்படிங்கிறது வாழும் போதே தற்காலிகமாக இறந்து பழகும் ஒரு கலை. தியானத்துல உங்க எண்ணங்களும் அகங்காரங்களும் அமைதி அடையும் போது நீங்க மரணத்துல என்ன அமைதியை நீங்க சுவைக்கிறீங்களோ அதே அமைதியை தியானத்துல அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. எப்போ நாம விழிப்புணர்வோட வாழ்றோமோ, எந்த ஒரு மனிதன் விழிப்புணர்வோட வாழ்றாரோ அந்த மனிதனுக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு தான். தூக்கத்திற்கும் மரணத்திற்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. தூக்கம் அப்படிங்கிறது தற்காலிகமான மரணம், மரணம் அப்படிங்கிறது நிரந்தரமான தூக்கம். இதனாலதான் ஓஷோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தியானம் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய எல்லா ஸ்பீச்சிலும் தியானத்தை பத்தி பேசாம இருக்கவே மாட்டாரு. ஓஷோ தன்னுடைய சீடர்களை மயானத்துக்கு போக சொன்னாங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு.
அவங்க தங்களுடைய மிகப்பெரிய பயமான மரணத்தை நேரடியாக எதிர்கொண்டு அதை தியானத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோளாகும். நான் நிரந்தரம் அப்படின்ற மாயைய உடைக்க தான் நவீன சமூகம் மரணத்தை மறைச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரணத்தில் எரியும் உடலை பார்க்கும்போதுதான் இன்று இவருக்கு நாளை நமக்கு அப்படின்ற ஒரு கசப்பான உண்மை நம்ம மனதுல பதியும், நம்ம மனதுல உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உடல் சாம்பலாகிறத நேர்ல பார்க்கும்போது ஒரு தியான நிலை ஏற்படும். இந்த உடல் சாம்பலாகி மறைஞ்சு அழிஞ்சு போனாலும் தனக்குள்ள இருக்கிற விழிப்புணர்வு அல்லது ஆத்மா அழியாமல் இருக்கிறத ஒருவன் உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த உடல் கிடையவே கிடையாது, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணர்றதுக்காக தான் ஓஷோ தன்னுடைய சீடர்களை மயானத்துக்கு போக சொன்னாரு. மனிதன் சேர்த்து வைத்த பணம், பதவி, கோபம், பழிவாங்குதல், அது போன்ற மனிதனின் அனைத்து பேராசைகளும் இந்த மரண பயத்திலிருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எரிகிற பிணத்தை பார்க்கும்போது வாழ்க்கையின் அற்பமான பிரச்சனைகளும் அற்பமான பேராசைகளும் அழிந்து போறத கண்கூட பார்க்க முடியும், அதை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மரணத்தை கண்டு பயப்படுற எந்த ஒரு மனிதனாலும் இந்த வாழ்க்கைய முழுமையா வாழவே முடியாது அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. மரணத்தின் உண்மையை ஏற்றுக்கொண்டவன், மரணத்தின் உண்மையை உணர்ந்தவன் வாழ்க்கைய முழுமையா வாழ்வான். நாளைக்காக தன்னுடைய மகிழ்ச்சிய தள்ளிப்படவே மாட்டான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வுடன் கொண்டாட்டத்துடன் வாழ தொடங்குவான். அவன் தான் உண்மையான மனிதன். ஓஷோ அடுத்ததா இந்த புத்தகத்துல பார்டோ தத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது டிபெட்டினோட ஆர்ட் ஆஃப் டையிங், அதுதான் பார்டோ அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு மனிதன் இறக்கும் இறுதி நொடிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை. அந்த நேரத்துல அவனுடைய மனம் என்ன எண்ணத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணம் தான் அடுத்த நிலைக்கு அடுத்த பிறவிய நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இறக்குற தருவாயில மரணத்தை நெருங்கிட்டு இருக்க நபர்களை சுத்தி அழுவதோ கூச்சலிடுவதோ கத்தி கதறுவதோ கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தியான உணர்வையும், நீ இந்த உடல் அல்ல, நீ ஒரு தூய ஒளி, நீ ஒரு தூய ஆத்மா அப்படிங்கிற விழிப்புணர்வை சுத்தி இருக்கிறவங்க ஞாபகப்படுத்தணும், நினைவூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நாம செய்யும்போது அவங்களுடைய மரணம் மிக அழகான ஒரு பயணமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஏன் மரணத்தை கொண்டாடணும் அப்படின்ற கேள்விக்கு மிக அழகான ஒரு விளக்கம் ஓஷோ சொல்றாங்க. ஒரு மலர் முழுமையாக மலர்ந்து வாடி உதிர்றது போல மனித வாழ்க்கையின் முழுமையான முதிர்ச்சியே மரணம். அதை சோகமாக பார்க்காம ஒரு திருவிழாவாக, ஒரு கொண்டாட்டமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த வாழ்விற்கும் உடலுக்கும் நன்றி கூறி மீண்டும் அதை இந்த பிரபஞ்சத்துக்கு திருப்பி கொடுக்கிற அந்த உன்னதமான தருணம் தான் மரணம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தின் மூலமா நான் இங்க புரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். மரணத்தை எதிரியாக பார்க்காம அது வாழ்க்கையின் இறுதி உச்சமாக பார்க்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவா இந்த புத்தகத்துல ஓஷோ சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு நாவல்ல ஒரு ஆரம்பம் அழகான தொடக்கம் இருக்கோ, அது முழுமை பெற்றால்தான் அது அழகான ஒரு முடிவுரையை, ஒரு கிளைமேக்ஸை நோக்கி போனா மட்டும்தான் அந்த நாவல் முழுமை பெறும், அழகு தரும். அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையும். மரணம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. மரணம்ன்றது இன்னொரு வாழ்வின் ஒரு தொடக்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த மரண பயத்துல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வர முடியும். அதுக்கு ஓஷோ கொடுத்திருக்க மிகப்பெரிய டூல் தான் தியானம், மெடிடேஷன். தியானத்தை முறையா கத்துக்கிட்டு டெய்லியும் அதை பழகி வாழ்க்கையில ஒரு அங்கமாக நம்ம ஆக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முழுமையா வாழ முடியும். வாழ்க்கையின் இறுதியா கருதப்படும் மரணத்தை நம்ம தொடும் போதும் அதை சந்திக்கும் போதும் ஒரு சிறிய புன்முறுவலோட மரணத்தை சந்திப்போம். மரணம் அப்படிங்கிறது இறுதி கிடையாது, இன்னொரு வாழ்வின் மிகப்பெரிய தொடக்கம். இந்த புத்தகத்தின் மூலமா ஓஷோ சொன்ன மரண தத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.